சவுடா என்னங்க கத்துறான் டான்ஸ் ஆடுறான் எவனோ கக்கூசுல முக்கிக்கிட்டு இருக்கானே யாரா அது உள்ள மொட்டை மாட்டேன் இல்ல வாங்கிக்க அவனுக்கு அவன் குஞ்சு மணி பிடிச்சா ஒழுங்கா ஒண்ணு கடிக்க தெரியாதியா பொடி பையன் செத்து போடா என்ன நிக்கிறான் ஹை கைஸ் வெல்கம் டு லவ்லி பாஸ். இன்னைக்கான வீடியோவில் நம்ம மிஸ்டர் மேட் 2ல் மெயின் டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம டனல் எஸ்கேப் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணி லிங்க் மேலே ஐக்கானில் கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு அதுவும் செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு மிஸ்டர் மேட்டை பொழந்து கட்டுறோம். யாரை பொழக்கிறாங்கன்னு பார்ப்போம். நீ உள்ள வாடா, உன் கையை தனியா காலு தனியான்னு வெட்டி வெட்டி வாயில வச்சுக்கிறேன். அதையும் நான் பார்க்குறேன்டா மொட்டை தலையா. மிஸ்டர் மீட்டை இந்த எஸ்கேப்போட அவன் கதையை முடிச்சிடலாம் நான் நினைச்சேன். ஆனால் இன்னும் 2 அப்டேட் கொண்டு வந்துட்டானுங்க. இன்னும் 2 எஸ்கேப் புதுசாக வந்திருக்கு. ஹெலிகாப்டர் எஸ்கேப் வந்திருக்கு. கிரானியில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இதில் இங்கே ஹெலிகாப்டர் எஸ்கேப் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பன்னிக்குட்டிலாம் இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் மனுஷனாக மாற்றி கூட்டிகிட்டு போகணும். அந்த ஒரு எஸ்கேப் இருக்கு. மொட்டத்தில் எங்கிட்ட அடி வாங்காமல் இருக்க முடியாது. அடி பொழக்க போகிறான் நம்மளை. இன்னைக்கும் பொழக்க போகிறோம். இன்னும் 2 மேட்ச் சேர்த்து பொழக்க போகிறான் நம்மளை. ஓகே, இந்த வீட்டை விட்டு நம்ம வெளியே போகணும்னா ஃபர்ஸ்ட் பொருள் இந்த பன்னிக்குட்டிக்கிட்ட தான் இருக்கும். பண்ணியே நின்று இல்லை பொட்டாக்ஸ்லேயே ஒரு அடி அடிச்சிடுவேன். நின்று சொன்னா கேட்காதுன்னு நினைக்கிறேன். குடுன்னு ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த வாங்கி இந்த பண்ணி கழுத்துல ஒரு ஐடி கார்டு இருக்கும், செக்யூரிட்டி கார்டுன்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு போகணும். அப்பதான் இந்த பில்டிங்கை விட்டு அடுத்த பில்டிங்கை நம்ம மூவ் ஆக முடியும். ஓகே, இதை எடுத்துட்டு போவோம். அப்படியே கீழே எங்க இருக்கு என்னது இந்த பண்ணி எங்க இருந்து வருது? பாத்ரூம். ஓ, பாத்ரூம் கிளீன் பண்ற பண்ணியா இது? இந்த வீட்டில் இருக்க எல்லாத்தையும் பண்ணி மூஞ்சா மாத்திட்டானாட்டுக்கு. ஓகே, நம்ம இந்த ஐடி கார்டை இதில் போட்டால் இந்த டோர் ஓப்பன் ஆகும். அப்படியே நம்ம வெளியே போய் ஐயோ இவன் கரெக்டாக நம்ம வெளியே போகும்போது தான் வரணுமா? அவன் என்ன ஜாக்கிங் வந்துகிட்டு இருக்கேன். மொட்டை நான் என்னடா பண்ணேன்? என்ன ஏன்டா இப்படி வெறி கொண்டு துரத்துறேன்? அவன் கையில் வேற கன்னு வச்சிருக்காங்க. எடுத்து பட்டுன்னு போட்டு போய்கிட்டே இருக்கான் இப்பெல்லாம். ஓகே, நம்ம போயிட்டான்னு நினைக்கிறேன். மேலே போயிட்டான். நம்ம அப்படியே கீழே போயிடலாம். எதுக்கும் பார்த்து சேஃபாகவே போவோம். சர்ப்ரைஸ் எதுவும் கொடுத்துருப்பாடா. போயிட்டு இருக்கான் பாருங்க. கதவை சாத்தி விட்டு போறான். நீ சாதா ஆடு இல்லடா, பயங்கரமான ஆளா இருப்பாரு. இவங்கிட்ட இருந்து ஒரு 4 அடி தள்ளியே தான் நிற்கணும். போயிட்டானா கண்ணாடி வழியாக தெரிய மாட்டேங்குது வேற. போயிட்டான்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணி போவோம். போயிட்டான். ஓகே, நம்ம இதை ஓப்பன் பண்ணி இங்கே ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு போவோம். மொட்டை மாட்டேன் இந்த பக்கம் தான் வந்தான். எதுக்கும் கொஞ்சம் சேஃபாகவே போவோம். இந்த டோர் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. லாக்கில் இருக்கான். வெளியே போக வேணாம். இருங்க, மேலே எதுக்கும் செக் பண்ணிட்டு போயிடலாம் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு. யாராவது என்னடா கிஸ் அடிச்சு கூப்பிடுற? அவனா நீ? என்னடா வேணும் உனக்கு? வணக்கம்டா மாப்ள, நான் ஆண்ட்ரூ. சில வருஷத்துக்கு முன்னாடி மிஸ்டர் மீட்டை பிடிக்கும் போது உதவி பண்ணன போலீஸ்னா. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. ஆனாலும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். நான் உனக்கு ஒரு ஐடியா தரேன். கீழே ஒரு ரிசப்ஷன் ரூம் இருக்கு. அதுல போயிட்டு நீ கண்டுபிடிச்சிக்க எல்லா விஷயத்தையும். இவ்வளவுதான் என்னால ஐடியா கொடுக்க முடியும். இது உங்க ஒரு ஐடியாவா? நீ அந்த சொட்ட போலீஸ் தானே? நான் வேணா உனக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு பொருள் தரேன். இந்த பொருளை எடுத்துக்கு. என்னது சீடியா? இதெல்லாம் அந்த கேர்லண்டா. டிவிடியே இப்பெல்லாம் எங்க ஊர்ல விற்க மாட்டேங்கிறாங்கடா. எல்லாம் போனு பென்ட்ரைவருக்கு மெமரி கார்டுன்னு வந்துருச்சு. இதை கொடுத்துருக்கானே. இது எங்க கொண்டு போய் போடணும்? மிஸ்டர் மீட்டு போறான். கிட்ட இருந்து ஒரு 100 அடி தள்ளியே இருந்துக்கலாம். அவன் அந்த பக்கம் போகட்டும், நம்ம இந்த பக்கம் போயிடலாம். இந்த சீடியை வச்சு ஒரு சாவி செய்ய போறோம். அதாவது டூப்ளிகேட் சாவி செய்ய போறோம். அதுக்கு தான் இந்த சீடி யூஸ் ஆகும். இந்த டோர் ஓப்பன் பண்ணி விட்டு இந்த டோரையும் ஓப்பன் பண்ணிடலாம். ஏன்னா உள் சைடு இதெல்லாம் லாக் ஆயிருக்கு. ஆப்போசிட் சைடு நம்மளால வர முடியாது. இது இங்கே போட்டுட்டு இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அதே வழியில் போயிடலாம். இப்போ பாருங்க, இந்த டோர் லாக்ல இருக்கும். ஆப்போசிட் சைட்ல இருந்து நம்ம ஓப்பன் பண்ணி விட்டோம்னா ஓப்பன் ஆயிரும். வேற ஏதாவது பொருள் கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு பொருளும் கிடைக்க மாட்டேங்குது நமக்கு வேற. ஓகேங்க, இது என்ன பூட்டு போட்டு அடைச்சு வச்சிருக்காடுங்க. அந்த பூட்டை உடைக்கிறோம். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கொடுத்துங்க. இந்த வீடியோக்கு நிறைய பேர் லைக் கொடுக்காம தான் இருப்பீங்க. லைக் கொடுத்துங்க. அப்படி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். மிஸ்டர் மீட்டில் பாத்ரூமுக்குள்ளே தான் நிறைய பொருள் வச்சுருப்பாடுங்க. அதனால பாத்ரூமுக்குள்ளே தேடி பார்ப்போம். நம்ம திறந்துட்டு சீசே இங்கே ஒன்றும் இல்லை, இங்கே ஒன்றும் இல்லை, இதுக்குள்ளேயும் ஒன்றும் இல்லை. பாத்ரூம் மெயில் பாத்ரூமுக்குள்ளே ஒன்றும் இல்லை, ஃபீமேல் பாத்ரூமுக்குள்ளே இங்கேயும் ஒன்றும் இல்லை, இங்கேயும் ஒன்றுமே இல்லை. இதுக்குள்ளேயும் ஒன்றும் இல்லை. இதுக்குள்ளே நீ இங்கே செட்டில் ஆகிட்டியா? இந்த பண்ணி நினைக்கும் நான் அக்கா போகும்போதே என்ன பண்ணி ஆக்கிட்டான்டா அந்த மிஸ்டர் மீட்டு. அவனை ஏதாவது பண்றா அப்படின்னு சொல்லிட்டு ஆசை நிறைவேற்றப்படும். நான் அவனை ஏதாவது கண்டிப்பா பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் அவன் நம்மளை எதுவும் பண்ணாம இருக்கணும். இங்க ஏதாவது பொருள் கிடைக்குமான்னு சொல்லிட்டு பார்ப்போம். தப்பிக்கிறதுக்கான பொருள் ஒன்று கூட கிடைக்க மாட்டேங்குதே. ஓகே, இந்த டோர் பாஸ்வேர்டு போட சொல்லுது. அந்த பாஸ்வேர்டை கண்டுபிடிக்கிறது தான் பெரிய விஷயம். ஓகே, இது என்னது? பன்னிக்குட்டி கம்ப்யூட்டர் உட்காந்து நோண்டிக்கிட்டு இருக்குது.
அடேங்க அப்பா, அதுவும் மவுஸை பாருங்க லெஃப்ட் ரைட்டு தட்டுது. அப்படி என்னதான் அந்த கம்ப்யூட்டர்ல பண்ணுது? ரம்மி கேம் விளையாண்டுக்கிட்டு இருக்கு. எனக்கு கூட இந்த கேம் விளையாட தெரியாது இன்னமும். ஆனா இந்த பண்ணி மவுஸையும் கீபோர்டையும் தட்டி தட்டி விளையாண்டுக்கிட்டு இருக்கேன். இந்த டேபிள் மேல ஏதாவது வச்சிருப்பானுங்களே, பண்ணி எடுத்து தின்றுச்சா? இங்க இருக்குது. ஓகே, இதை எடுத்துக்கலாம். மிஸ்டர் மீட் கேம்ல என்ன பிரச்சனைனா, இப்போ இந்த இடத்துல ஒரு பொருள் வச்சிருக்கானுங்கன்னா அந்த அடுத்த மேட்ச் வந்தோம்னா அந்த இடத்துல அந்த பொருள் இருக்காது, வேற எங்கேயாவது வச்சிருப்பானுங்க. இங்க ஏதாவது இருக்குமா? என்னமோ வச்சிருக்கானுங்க. டியோ எங்கடா கொண்டு வந்து மறைச்சு வச்சிருக்கீங்க? கட்டர் வச்சிருக்கானுங்க. அந்த பூட்டெல்லாம் உடைக்கிறதுக்கான கட்டர் இங்க இருக்கு. ரைட்டு, இது ஃபர்ஸ்ட் நம்ம கையில வச்சிருக்கிறத கொண்டு போய் கனெக்ட் பண்ணி விட்டு வந்துடலாம். ரொம்ப நேரமா ஆச்சு மிஸ்டர் மீட்டை காணாமே. ஐயோ, யாரா நீ இப்படி வந்து பயமுடுத்துற? வாக்கிங் அங்க பாருங்க, ஜாக்கிங் வரான். மனசுல கில்லின்னு நினப்பு, குதிச்சு குதிச்சு ஸ்டைலாக வர. ஃபஸ்ட்டு கையில் வச்சுருக்கிறத போய் கனெக்ட் பண்ணி விட்டுலாம். டோரை சாத்திட்டு ஐயோ கீழே போகிறேன் மேலே. ஓகே, எங்கே போகிறதுன்னு கூட மறந்து போச்சு. இருங்க, இதில் போயிட்டு கனெக்ட் பண்ணி விட்டு வந்துடலாம். நமக்கு இப்போ மைண்டு வேறு வேலை செய்ய மாட்டேங்குது. அவன் பயமுறுத்தி விட்டான். இதில் தான் கனெக்ட் பண்ணி விடணும். இதில் கனெக்ட் பண்ணி விட்டு இதை இப்போ சுற்றி விடணும். அந்த ஜன்னல் வந்து பார்த்தீங்கன்னா மேலே அப்படியே தூக்கும். ஓகே இருங்க, ஃபுல்லாக சுற்றியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கயிறு கட்டி இறங்க போகிறோம். கயிறு இல்லை, அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா கிடைக்கிற துணிலாம் இருக்கும்ல, அந்த துணிலாம் கலெக்ட் பண்ணிட்டு பெட்ஷீட்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதை ஒன்றா கட்டி அப்படியே கீழே இறங்கி போகிறோம். இந்த ரூமுக்குள்ளேயே வேஸ்டி மாதிரி ஒரு சில பொருள் வச்சிருக்கானுங்க. ஆனால் அதெல்லாம் எடுக்க முடியல. வேற எங்கேயாவது ஏதாவது வச்சிருப்பானுங்க, அதை போய் கண்டுபிடிப்போம். ஓகே ரைட், இந்த வழியில் போயிட்டு நமக்கு ஏதாவது பொருள் கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது என்னமோ உள்ள சவுண்டு கேட்குதுங்க. எவனோ பைப்பை திறந்து விட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். இது என்ன கன்னுங்க இருக்கு? ஏன் மொட்டை மண்டியாக சுச்சா போய்கிட்டு இருக்கியாடா? இதுதான் சவுண்டு கேட்குதா? வளர்க்குறேன். ஐயோ கதவை சாத்திட்டானே, ஹெட்ஷாட் அடிக்க முடியுமா? வந்துட போகிறான். இதுக்கும் கொஞ்சம் தள்ளி இருந்துட்டு மறுபடியும் இரா போட்டு தடண்டா உடனே அடிச்சுட்டு ஓடி போயிடணும். இருக்க கதவை வேறு சாத்திக்கிறாங்க. அவனை அடிக்க வேறு பயமாக இருக்குது. வேணாம், நம்ம கன்று எடுத்துகிட்டு போயிடலாம். கன்று இருந்தால் தானே நான் துரத்தி அடிப்பேன். கண்டை கொண்டு போய் எங்கேயாவது மறைச்சி வச்சிட்றேன். இந்த ரூமுக்குள்ளே போட்டலாம். இங்கே வரமாட்டான்னு ஒரு நம்பிக்கை. இந்த இடத்துல எதுவும் இல்லை, நம்ம வேறு இடத்துல போய் ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கே பாருங்க, செவுரு மாதிரி வச்சு அடைச்சிட்டான். இங்கே என்னமோ இருக்குது, சிமெண்ட் மூட்டை. இதுதான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். ஓகே, இது கிடச்சிருச்சு. இந்த சிமெண்ட்டை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு லாக்கர் மாதிரி பார்த்தோம் பார்த்தீங்களா, அது மேலே போட்டு அந்த பாஸ்வேர்டை கண்டுபிடிக்க போகிறோம். அது எப்படிங்கிறத பார்க்க தானே போறீங்க. இன்னமும் பைப்பில் இருந்து தண்ணி வர சவுண்டு கேட்குது. மொட்டத்துலையா இன்னும் நீ இங்கே தான் இருக்கியாடா? மறுபடியும் ஆரம்பிச்சால. இந்த கதவை நானும் திறக்கிறேன், அவனும் சாத்திக்கிறான். இதுக்கு மேலே இங்கே இருக்க வேணாம், திரும்பி வந்து அடிச்சிட போகிறான். அந்த பயம் இருக்கட்டும். இப்போ இந்த சிமெண்ட்டை கொண்டு போய் லாக்கரில் போட்டு அவன் கைரேகையை கண்டுபிடிக்கணும். என்னென்ன வேலை பண்ண வைக்கிறானுங்க பாருங்க நம்மள. ஓகே, இப்போ எங்கே அந்த இங்கே இருக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டை போட்டுட்டு இப்போ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்பருக்கு மேலே அவன் கைரேகை இருக்கும். அந்த கைரேகைக்கு 136 இந்த 3 நம்பர் தான் அவன் கிளிக் பண்ணியிருக்கான். இந்த 3 நம்பர்லேருந்து தான் பாஸ்வேர்டு இருக்கும். ஆனால் என்ன நம்பருன்னு தெரில. 163 போட்டாச்சு, என்ட்ரு கொடுத்து பார்ப்போம். ஆனால் பாஸ்வேர்டு இல்லை. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 316 கொடுத்து பார்ப்போம். இப்போயாவது ஓப்பன் ஆகுமா? ஓப்பன் ஆக மாட்டேங்குது. 313 போட்டு பார்ப்போமா? 313 இதுக்கும் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஆஹா, இப்போ என்ன நம்பர் கொடுக்கறது? நானும் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணுறேங்க, ஆனால் ஓப்பன் தான் ஆக மாட்டேங்குது. ஐயோ சவுண்டு கேட்குது. மொட்டை மண்டை வேறு வந்துருவானே. அதுக்குள்ளே வேறு ஏதாவது பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். 136 போட்டு பார்ப்போம். ஆஹா, இதுவும் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. நானும் நிறைய நம்பரை போட்டு பார்த்துருக்கேன், ஆனால் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. சவுண்டு தான். ஐயோ வந்துட்டானே. வேணாண்டா என்ன அடிச்சு போடா. ஐயோ துரத்துறானே, அவன் சும்மா விடமாட்டானே நம்மள. இருங்க, அவன் ஜாக்கிங் அங்கே பாருங்க, பொறுமையாக அப்படி ஓடி வரான். டேய், நான் நடந்து போனாவே இதோட ஸ்பீடாக போயிடுவேன்டா. முடிஞ்சா புடுறா வந்து என்ன. இவங்கிட்ட இருந்து நம்மளும் எவ்வளோ நேரம் தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கோம். இவனை சும்மா விடக்கூடாதுங்க. இதுக்கு மேலே நான் பொறுக்க மாட்டேன். இவனுக்கு கரண்ட் சாக்கை கொடுத்து விட்டுருலாம். மொட்டை பாஸ், கரண்ட் சாக்கு எப்படி இருக்கு? நாக்கு வெளியே தள்ளிருச்சாட்டுங்க. இப்போதான் இவன் பார்க்க அழகா இருக்கான். எங்கே கத்துவிய பே அப்படின்னு கத்துறா பார்க்கலாம். இப்போ ஐயோ 15 செகண்ட் தாங்க இவன் இப்படி கிடப்பான். திரும்பி எழுந்திரிச்சு வந்துடுவான். வெறும் 15 செகண்ட். அதுக்குள்ளே என்ன பாஸ்வேர்டுன்னு கண்டுபிடிச்சி இந்த ஓப்பன் பண்ணிடணும் இதை. இல்லைன்னா நமக்கு இன்னைக்கு தீபாவளி தான் அவன்கிட்ட. ஓகே, என்ன பாஸ்வேர்டு போடுறது? ஐயோ சரி ஓகே. வந்து ஐயோ பயத்தில் வளர்றனே. ஓகே, நம்ம தலைகளை போட்டு பார்ப்போம். 6 3 1 இதை போட்டு பார்ப்போம். ஓப்பன் ஆயிருச்சு. எல்லாம் டெக்னாலஜி.
இதை நம்ம முன்னையே பண்ணியிருக்கலாம். பாஸ்வேர்டு தலைகளாக போட்டிருந்தோம்னா முன்னே ஓப்பன் ஆகிருக்கும். இந்த அறிவு நமக்கு முன்னே இல்லையே. ஓகே, இங்கே ஒரு லாக்கர் வச்சுருக்கானுங்க. ஆனால் அது பூட்டி இருக்கு. அதை உடச்சி எடுக்கணும். இதுக்குள்ளே ஏதோ ஒரு பொருள் வச்சுருப்பானுங்க. செயின் கட்டர் இங்கே எங்கேயோ பார்த்தோமே. செயின் கட் பண்ண இங்கே இருக்குங்க. இதை எடுத்துக்கலாம். இதை எடுத்துகிட்டு போய் அந்த பூட்டுக்கு நேராக செயின் போட்டுருப்பானுங்களா, அந்த செயினை உடச்சி அந்த லாக்கரை உடச்சி எடுத்துட வேண்டியதான். உள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு உடைய மாட்டேங்குது. ஓகே இருங்க, உடச்சாச்சு. இப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குது, ஏதோ ஒரு கார்டு மாதிரி வச்சுருக்கானுங்க. ஓகே, இதை எடுத்துகிட்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்வைப் பண்ணணும்னு நினைக்கிறேன். முன்னே என்ன பண்ணுமோ அதே மாதிரி தான். நிறைய இடம் உங்களுக்கு நான் ஸ்பீட் பண்ணி காமிக்கிறேன், ஏன்னா வீடியோ ரொம்ப பெருசாக போகுதுங்க. ஓகே, இங்கே இல்லை இங்கே இந்த ரூம் தான். இதுக்கு நேராக ஸ்வைப் பண்ணோம்னா இந்த ரூம் ஓப்பன் ஆயிரும். இந்த ரூமில் இருந்து தான் நம்ம தப்பிக்க போகிறோம். ஆனால் அதுக்கு 2 கீ வேணும். அந்த கீ எங்கே இருக்குன்னு தான் தெரியல. மிஸ்டர் மீட் வர சவுண்டு கேட்குதுங்க. இருங்க, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. எதுக்கும் இப்படி போயிடலாம். ஆஹா, வந்துட்டான்டா. ஓடுற டே மொட்டை மண்டையா, நான் உன்னையோட மூலக்காரன்டா. உன்னை இந்த பக்கம் விட்டுட்டு நான் இந்த பக்கம் வந்துடுவேன்ல. எப்படி இங்கே நிறைய ரூம் இருக்குங்க. ஏதாவது பொருள் கிடைக்குதான்னு பார்ப்போம். இது என்ன, அது குண்டா வழியாக நம்ம ஊற்றி வச்சிருக்கானுங்க. ஐயோ, சாம்பார் வைக்கிற இடமா. அவங்கிட்ட மாட்டோம்னா இந்த இதுக்குள்ளே போட்டு நம்மள சாம்பார் வச்சிருவோம். அங்கேருந்து தப்பிச்சிடலாம். ஓகே, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா துணி கிடச்சிருச்சுங்க. ஒரு துணி கிடச்சிருச்சு. 3 துணியில் ஒரு துணி கிடச்சிருச்சு. இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஜன்னல் ஓப்பன் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த ஜன்னலில் வைக்கணும். இப்போ தான் 1 கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னும் 2 கண்டுபிடிக்கணும். இது இங்கேயே வச்சிடலாம். இன்னும் 2 கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மேலே எடுத்துகிட்டு போய்க்கலாம். இப்போ நமக்கு டூப்ளிகேட் சாவி செய்கிறதுக்கான ஒரு சில பொருள் தேவை. அது எங்கே வச்சிருப்பானுங்கன்னு தெரியலையே. ஓகே, இங்கே பாருங்க, பண்ணி போகுது. முரட்டு பண்ணிங்க 2ம் மாட்டினோம்னா முட்டியே சாவடிச்சிரும். அது பார்த்தீங்களா, லுங்கிலாம் கட்டியிருக்கு அந்த பண்ணி. ஓகே, இதுக்குள்ளே ஏதாவது இருக்குமா? இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. வேறு ரூமில், இந்த ரூமில், இதுக்குள்ளேயும் ஒன்றும் இல்லை. இதே ஏதாவது வச்சிருங்கடா. இதுக்குள்ளேயும் ஒன்றும் இல்லை. எப்படா, ஆஹா, மொட்டை மடை வட்டானே. இந்நேரத்துக்கு அவன் நம்மளை துரத்தணுமே. அவன் ஏதோ ஒரு பக்கில் நடந்து போகிறாங்க. அது வரைக்கும் சந்தோஷம். இப்போ கீழே ரூமில் ஏதோ ஒரு பொருள் கண்டிப்பாக வச்சுருப்பானுங்க. அது எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த பண்ணிங்க கிட்ட கொஞ்சம் சேஃபாக இருக்கணும் துரத்துதே. ஓகே இருங்க. அடியில் வச்சுருக்கானுங்க. ஆனால் வரான்ட்டான். ஐயா வந்துட்டான். ஐயோ, பண்ணி முட்டி பிடிச்சேன். ஆஹா, சோழி முடிஞ்சிச்சு. செத்துப்போ. ஜெயிலில் பிடிச்சி போட்டிருப்பானே. போட்டுட்டான்ல, ஜெயிலில் போட்டான். இதுலேருந்து எப்படி வெளியே போகிறது? இங்கேருந்து ஏதாவது பொருள் வேணுமே. இந்த கிளாஸை உடைக்க சொல்கிறாங்க. இந்த கிளாஸை உடைக்கிறதுக்கு ஹெவியான ஏதாவது பொருள் வேணுமாட்டிக்கே. இங்கே ஒரு புக் இருக்குங்க. இதை தூக்கி போட்டு உடைச்சிடலாம். கிளாஸை தூக்கி போடுறா. போடே, உடஞ்சிரு. ஐயோ, பேப்பர் வச்சு எப்பட்றா கிளாஸை உடைக்க முடியும்னு சொல்கிறது எனக்கு கேட்குது. திட்டாதீங்க. ஓகே, இட்ஸ் ஆல் ரைட். அடுத்த வேலையை பார்ப்போம். வேறு ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இருங்க, இதுக்கடியிலையும் ஒன்றும் இல்லை. இந்த கேட்டும் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இதில் ஏதாவது இருக்குமா? இதுலேயும் ஒன்றும் இல்லை. எதுவுமே இல்லையே. இங்கே என்னமோ இருக்குங்க. பண்ணி. உண்டிலா? இதை கூட பண்ணி டிசைனில் தான் பண்ணுவீங்களாடா? தூக்கி போட, உடஞ்சிருச்சே. இப்போ இந்த கேப் வழியாக வெளியே போயிடணும். கண்ணாடி குத்திராது இல்லை, அடியில் குத்திர போகுது. அப்பாடா, வந்தாச்சு இந்த பக்கம். அவங்ககிட்ட அடி வாங்கி ஏதோ ஒரு பொருள் எங்கேயோ போட்டுட்டு வந்துட்டோம். அது மட்டும் ஞாபகம் இருக்குது. எங்கே போட்டோம் தான் ஞாபகம் இல்லை. போய் பார்ப்போம். இன்னும் சவுண்டு கேட்குது. இன்னும் இங்கே தான் இருக்கானா? ஓப்பன் பண்ணி பார்ப்போமா. மொட்டை மட்டியா இங்கேயே செட்டில் ஆகிட்டியாடா நீயே. இல்லை, உன்னை போட்டு தட்டுறேன். மண்டியிலே போறேன்டா. ஐயோ, இவன் வேற சாத்திக்கிறானே. ஹெட்ஷாட். ஒண்ணுமே ஆகல. ஓகே, இதுக்கு மேல இங்க இருந்தா அவன் வந்து அடிச்சிருவான். அவன் ஒரு சவுண்டு வேற போடுறான். ஓகே, நம்ம வெளியே போயிடலாங்க. இங்க ஏதாவது வேற ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு பார்ப்போம். கன்னுக்கு ஆமோ கிடைச்சா கூட பரவாயில்ல. ஆனா இவன் வச்சிருக்க கன்னு ஆமோ வந்து ஏதோ பிளாஸ்டிக் மாதிரி இருக்கு. இங்க கன்னு ஆமோ கிடைச்சிருச்சு. இதை வச்சு சுட்டு பார்ப்போம். வாடா மொட்டை, எங்கடா இருக்க? இங்க போய்கிட்டு இருக்கான். இவனை மண்டையிலேயே போடுறோம். டேய், அங்க என்ன தொலைவிக்கிட்டு இருக்க? இங்க இருக்கண்டா, பின்னாடி இருக்கேன். இந்த வங்கே செத்து போடா கொய்யால. எத்தனை அடி அடிக்கிற? இவன் என்ன அரிசி மூட்டை மாதிரி கிடக்குறான்? டேய், என்னடா பண்ற? இவன் பாருங்க, நம்ம எந்த பக்கம் போனாலும் அவன் எதையோ ஒன்றை காட்டுறான் நம்ம கிட்ட. டேய், நீ வேற எதையோ காட்டுற. இங்க பாத்துக்க, நீ சரியில்லை. உன் மண்டையை மறுபடியும் பொழந்துருவேன். எல்லாத்துக்கும் தூக்கி காட்டணும். என்ன பாரு, ஆனந்து பாரு. இந்த கன்னை எங்கேயாவது சேஃபாக வச்சுட்டு போயிடலாங்க. இல்லைன்னா இவன் எடுத்துக்குவான் திரும்பி. அதனால எங்கேயாவது மறைச்சி வச்சுட்டு போயிடலாம். இதுக்குள்ளே வச்சுட்டு போயிடலாம். டே மொட்டை, ஐயோ வெளியே தெரியுதா? சரி, எடுக்க மாட்டான்னு ஒரு நம்பிக்கை தான். இவன் வேற ஏதாவது நமக்கு கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். பெருத்த பண்ணி 2 இங்கே தான் இருக்குது. லுங்கி கட்டி விட்டுருக்கான் பாருங்க பண்ணிக்கு. அதுதான் செம்ம. என்ன சவுண்டு? ஐயோ, துரத்துதே. 2 பண்ணி துரத்துதுங்க ஒன்னா. இதுக்கு அடியில் ஒன்று வச்சிருப்பானுங்க, கத்தி மாதிரி. அதை எடுத்துகிட்டு போயிடலாம். எங்கே கொண்டு வந்துடா சொல்லி வச்சிருக்கீங்க. ஒரு தாட்டியும் ஒரு இடத்துல வச்சிடறானுங்க. ஓகே, இது எடுத்துகிட்டு போயிடலாம். மிஸ்டர் மீட் வரமாட்டான்னு ஒரு நம்பிக்கை. ஏன்னா இப்போ தான் நம்ம அவனை அடித்து போட்டு வந்தோம். அதனால் வரமாட்டான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கத்தி எடுத்துகிட்டு இப்படியே அப்படியே போயிடலாம். ஓகே, அவன் வரமாட்டான்ல ஒரு நம்பிக்கை. ஐயோ, வந்துட்டானே. ஓடிடுறா கைப்பில். ஐயோ, முட்டு சந்து. சார் தெரியாமல் முன்னே அடிச்சிட்டேன் சார். என்னை விட்டுருங்க சார், தெரியாமல் அடிச்சிட்டேன். ஐயோ, இதான் லாஸ்ட் சான்ஸ். கரெக்டா பேசு. இதுதாங்க நமக்கு கடைசி சான்ஸ், கடைசி அட்டம்ப்டே. இதுலயும் தோத்துட்டோம்னா அப்படியே இங்கேயே படுத்துக்க வேண்டியதான். இந்த கேம் விட்டு நம்ம வெளியே போக முடியாது. ஆனா நம்ம இந்த மேட்ச் ஜெயிச்சுட்டு தான் வெளியே போறோம். அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு.
ஃபஸ்ட்டு இந்த ரூமை விட்டு எப்படி வெளியே போகிறது? இங்கே ஒரு வழி இருக்குங்க. இது என்னது? கக்கூஸ். ஐயோ, எங்கே இருந்தாலும் நம்மளை பாத்ரூமில் தான் கடைசியில் கொண்டு வந்து விட்றானுங்க. ஓகே, மிஸ்டர் மீட் பாத்ரூமில் சுவிட்சா விட்றதுக்கு வருவோம். அதுக்கு முன்னாடி இங்கேருந்து நம்ம போயிடலாம். ஓகேங்க, வேறு ஏதாவது பொருள் கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த ரூமில் இன்னும் இங்கே கன்று இருக்குது. டே மொட்டை மாட்டியா, இன்னும் நீ உள்ளதான் இருக்கியாடா? இங்கேயே குடும்பம் நடத்துறியாடா நீ? எதுவும் இந்த தட்டி உன்னை போட்டு தட்டுறேன்டா. அந்த மைக்கே என்னடா பண்ற? ரொம்ப உக்கிரமா இருப்பேன். இவன் என்னங்க பாத்ரூம் மன்னனா இருப்பானாட்டுக்கு? இவன் பாத்ரூமுக்குள்ள இருந்தா மட்டும் அடிச்சா ஒன்றும் ஆக மாட்டேங்குது, வெளியே வந்து அடிச்சானா செத்து போயிடுறான். டே மிஸ்டர் மீட் மொட்டை தலையா, இதுக்கு தான் மனுஷங்கறி சாப்பிடாதரான்னு இப்படி தான் வயிற்றால வரும். இப்படி தான் நீ பாத்ரூமில் உட்காந்தே இருக்கணும். அந்த பூட்டு உடைக்கிற கட்டிங் பிளேட் எங்கேயோ போட்டக்க இங்கே தான் இருக்கும். இதை போய் எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா இன்னொரு இடத்துல பூட்டு போட்டு அடைச்சி வச்சுருப்பானுங்க. அதையும் போய் உடச்சி அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்து எடுக்கணும். இன்னும் இந்த வீடியோவுக்கு லைக் கொடுக்காம சப்ஸ்கிரைப் கொடுக்காம பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மீட் உங்கள் வீட்டுக்கு வந்துடுவான். இவன் வர மாட்டான். இவனை மாதிரி எவனாவது உங்கள் வீட்டுக்கு வந்துடுவான். அதனால் பார்த்துக்குங்க. எப்படிலாம் கேட்க வேண்டியதாக இருக்குது சப்ஸ்கிரைப். அப்பயும் பண்ண மாட்டேங்கிறீங்க நீங்கள். எல்லாத்தையும் பண்ணியிருக்கணும். ஓகே, இந்த லாக்கரை உடச்சாச்சு. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துணி இருக்குது. இதை எடுத்துகிட்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா முன்ன ஒரு கிளாத் வச்சோம் பார்த்தீங்களா, அதே இடத்துல வச்சுட்டு வந்துடலாம். 2 கண்டுபிடிச்சாச்சு. இது இங்கேயே போட்டுடலாம். இன்னும் ஒன்று வேணும். அது ஒயிட் கலரில் இருக்கும். அந்த பன்னிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, பன்னிக்கு லுங்கி கட்டி விடுவான். அந்த இடத்துல தான் இருக்கும். இந்த பன்னிங்களுக்குலாம் லுங்கி கட்டி விடுறதுக்கோசரம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருப்பான் அந்த துணியை. அதுதான் இங்கே வச்சிருக்கான் பாருங்க. இதை எடுத்து ஐயோ துரத்துதே பண்ணி, ஐயோ துரத்தாது. இது நம்மளை விடாதாட்டிக்கே துரத்திக்கிட்டே இருக்கு. அப்பாடா உளுந்துருச்சு. இதை எடுத்துடலாங்க. எடுத்துகிட்டு மேலே ஏறிடலாம். பண்ணி உனக்கு வேண்டாம் கட்டி விடுட்டா. இது உனக்கு கட்டி விட தான் உங்கள் மிஸ்டர் மீட் தலைவர் வச்சிருக்காரு. ஆனால் இது நான் ஆட்டை போட்டு நான் தப்பிக்க போகிறேன். இது ஐயோ வந்துட்டாங்க. இப்போ கீழே இறங்கி போனோம்னா நமக்கு கன்ஃபார்ம் இன்னைக்கு தீபாவளி தான். இங்கே ஒரு குப்பை தொட்டி வச்சுருப்பான். இது ஒரு ஷார்ட் கட்டுங்க. அந்த குப்பை தொட்டிக்குள்ள விழுந்தோம்னா வச்சுக்கோங்களேன், இது குப்பை தொட்டி கிடையாது, வேற ஒன்றுமோ ஸ்வைங்குன்னு கீழே வந்து விழுந்துடலாம். மிஸ்டர் மீட்டும் இதே மாதிரி மேலே இருந்து ஸ்வைங்குன்னு வந்தாலும் வந்துடுவான். அதனால இங்கேருந்து நம்ம தப்பிச்சிடலாம். அவனால் வர முடியாதுன்னு நினைக்கிறேன். அதையும் தாண்டி வந்தானா நடுவில் பாதியிலே அவன் தொப்பை மாட்டிக்கும். அப்படியே பாதியில் நிற்க வேண்டியதான் அவன். ஓகே, இப்போ 3 துணியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது 3ஐயும் ஒன்றா சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜன்னல்லேருந்து கீழே இறங்க போகிறோம். கீழே ஒரு ரூமுக்கு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜன்னலில் கொண்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு துணியை வச்சிடலாம். இதே மாதிரி 3 துணியை வைக்கணும். பண்ணி கிளாத்து திங்குதே சீச்சி இப்போ அப்பாடா போயிடுச்சு. ஓகே, இதை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல வச்சிடலாம். இதே மாதிரி இன்னொன்று கீழே இருக்குது, அதையும் எடுத்துகிட்டு வந்து மேலே வச்சிடலாம். இப்படி ஒவ்வொன்றா வைக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டே எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் மேலே வச்சிருக்கலாம். ஓகே விடுங்க, பரவாயில்ல. எடுத்துகிட்டு வந்து 3 வச்சாச்சா. இப்போ ஒரு துணி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாறி இருக்கும். அது 3 துணியை ஒன்றா கட்டி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இறங்க போகிறோம். இதெல்லாம் படத்தில் பார்த்ததோடு சரி, நம்ம கேம்லேயும் இந்த மாதிரி விளையாடுவோமாங்கிறது இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன். நல்லா இருக்குங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இறங்கியாச்சு. ஓகே, கீழே இறங்கியாச்சா, சேஃபாக இறங்கியாச்சு. இந்த கண்ணாடியை திறந்து விட்டு உள்ளே போயிடலாம். இந்த ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாவி கிடையாது, உள்பக்கம் சாத்தி விட்டு போயிட்டானுங்க எவனும். அதனால இப்படி வந்து தான் நம்ம எடுக்க முடியும். இதுக்குள்ளே ஒரு சாவி வச்சுருப்பானுங்க. இங்கே இருக்குங்க. இது தாங்க ரொம்ப முக்கியமான சாவி. இந்த சாவியை எடுத்துகிட்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இடத்துல கனெக்ஷன் பண்ணணும். எப்படி போகிறது? இப்படி போகணும். மிஸ்டர் மீட் இன்னும் பாத்ரூமில் தான். இப்போ தான் போகிறான். அங்கே நடந்து பாத்ரூமில் இருந்து இப்போ தான் வெளியே போகிறான். எவ்வளோ நேரம் பாத்ரூமில் இருக்கான் பாவேன். ஓகே, இந்த சாவி இதில் கனெக்ட் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதே மாதிரி இன்னொன்று என்ன பண்ணணும், இந்த பட்டனை அழுத்தணும். ஆனால் இங்கே ஒரு சாவி போடணும். ப்ளூ கலர் சாவி நம்ம கொண்டு வரணும். அதை இந்த இடத்துல போடணும். அப்போ தான் நம்ம இங்கேருந்து தப்பிக்க முடியும். இன்னொரு சாவி இங்கே தான் எங்கேயோ இருக்கும். ஆனால் எங்கே இருக்கும்? ஞாபகம் வந்துருச்சு. இந்த பக்கம் கிடையாது, பின்னாடி போகணும். ஓகே, இப்படி இல்லை, இப்படி. ஐயோ ஆத்தி, ஒரு செகண்டு பக்குன்னு ஆயிடுச்சுங்க. அவனுக்கு பக்காய் நின்றுட்டான். அதனால நம்ம தப்பிச்சிட்டோம். அவனுக்கே பக்காய் நிற்கிறான்னா அவ்வளோ சாக்கா அவனுக்கு இருந்திருக்குன்னா அப்போ நமக்கு எப்படி இருந்திருக்கும்? ஓப்பா, என் நிலைமை புரிஞ்சுக்கங்க. ஓகே, இங்கே ஒரு சாவி இருக்கா, இந்த சாவி எடுத்துக்கலாம். ஆனால் இது பழைய சாவி, எங்கேயும் போடவும் முடியாது, எதுக்கும் யூஸ் ஆகாது. இந்த சாவியை வச்சு நம்ம வேறு ஒரு சாவி ரெடி பண்ண போகிறோம். இது இங்கேயே போட்டுடலாம். இப்போ நமக்கு என்ன தேவைன்னா ட்ரக்கு. அங்கே ஒரு ட்ரக்கு நிற்கிதுல, அந்த ட்ரக்கு மூவ் பண்ணணும். அதுக்கு ஒரு சாவி வேணும், ட்ரக் சாவி. அப்புறம் கத்தி வேணுங்க டூப்ளிகேட் சாவி செய்கிறதுக்கு. எங்கேயோ முட்டு சந்தில், இங்கே தான். இந்த முட்டு சந்தில் தானே முன்னாடி வாங்கணும், இங்கேயே விழுந்துருச்சு. ஓகே, இந்த கத்தி எடுத்துகிட்டு போயிடலாம். இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டூப்ளிகேட் சாவி செய்ய போகிறோம். இது 3 பொருள் எடுத்துகிட்டு வந்தாச்சா. சிடி வந்து போலீஸ் கொடுத்தான். அதுக்கப்புறம் அப்புறம் அந்த பழைய சாவி ஒன்று இருந்துச்சுல, அது 3ஐயும் வச்சு ஒரு புது சாவி டூப்ளிகேட் சாவி செய்ய போகிறோம். ஓகே, இங்கே ஒரு ட்ரக்கி இருக்கும். ஆனால் காணாமே, எங்கே வச்சிருக்காடுங்க தெரியல. இங்கே இல்லை, வேற எங்கே வச்சிருப்பானுங்கன்னு தெரியலையே. இந்த மிஸ்டர் மீட் 2ல தான் பிரச்சனை. எந்த பொருள் வச்சிருப்பானுங்கன்னே தெரிய மாட்டேங்குது. இதுக்குள்ளேயும் இல்லை. இங்கே இருக்குங்க, கீழே என்னமோ இருக்குது. இதுதான் ட்ரக்கி. இதை எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. எனக்கு தெரிஞ்ச நம்ம இந்த மிஸ்டர் மீட்டை விட்டு தப்பிக்க போகிறோம்னு நினைக்கிறேன். ட்ரக்கு சாவி கிடைச்சிருச்சு. இப்போ ட்ரக் எடுத்துட்டு நம்ம அப்படியே மூவ் பண்ணிட்டு
பண்ணிட்டு போக வேண்டியதான். ஆனால் இந்த ட்ரக்கில் தப்பிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்கில் ஏறிடலாம். எரிச்சிடலாம். ட்ரக்குக்குள்ளே ஏறியாச்சே. இதுக்கப்புறம் மிஸ்டர் மைட் வந்தான்னா யாரும் வந்தாண்ணா விட்டு ஏற்றிட்டு போக வேண்டிதான். ஓகே, என்னமோ சொல்லுதே. ஆஹா, இந்த பொண்ணுக்கு ட்ரக்கு ஓட்ட தெரியாதாட்டிக்கே. ஐயோயோ, இதை நம்பி வாயை விட்டுட்டுனே. ஓகே, ட்ரக்கை ஸ்டார்ட் பண்ணிடுச்சே. ஓ, நினச்ச மாதிரியே நடந்துருச்சே. இது என்னது, அது பெரிய பண்ணி ஒன்று வருது. ஐயோ, மலை மாடு மாதிரி இல்லை இருக்குது அந்த பண்ணி. அதுக்கிட்ட மாட்டிக்க கூடாது. என்னமோ சொல்கிறாங்களே, இந்த வீட்டை விட்டு தப்பிச்சதும் டிரைவிங் ஸ்கூல் போய் டிரைவிங் கற்றுக்கணுமா? அடப்போமா, இங்கேருந்து தப்பிப்பியானே தெரியல. அந்த மழை பண்ணி இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, இது 3 பொருளையும் எடுத்துகிட்டு போய் நம்ம ஒரு ப்ளூ பிரிண்ட் மேலே வச்சு சாவி செய்யணும். ஆஹா, பண்ணி வருதே. மொரட்டு பண்ணிங்க. அச்சோ போச்சா, அப்பாடா செவுத்துல முட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே யாரா போகிறது? மிஸ்டர் மீட்டா. இந்த பக்கம் மொட்டை மண்டையா, இந்த பக்கம் மொரட்டு பண்ணி. ஐயோயோ, இப்படி மாட்டிக்கிட்டோமே நம்ம. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? இதுதான் மிஸ்டர் மீட்டோட பண்ணி, மொரட்டு பண்ணி. அங்கே ஒரு 3 பண்ணி இருந்துச்சு பார்த்தீங்களா, லுங்கிலாம் கட்டி இருந்தது. அது வந்து இதோட சின்ன தம்பிங்க. ஓகே, இந்த ப்ளூ பிரிண்ட் மேலே இந்த 3 பொருளையும் எடுத்து வைக்கணும். பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி பொறுமையாக எடுத்துகிட்டு போய் இந்த 3 பொருளையும் வச்சிடணும். சாவியும் வச்சிடலாம். அப்புறம் வேறு என்ன, கேஸ்ட் இந்த சீடியை கொண்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வச்சு இப்போ ஒரு சாவி ரெடி பண்ண போகிறோம். கட் பண்ண அப்படி இப்போ ஒரு சாவி வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக நம்ம ரெடி பண்ணியாச்சு, டூப்ளிகேட் சாவி. இந்த சாவியை வச்சு ஒரு ரூம் நம்ம திறக்கணும். அந்த ரூமுக்குள்ளே தான் ஒரு சாவி வச்சுருப்பானுங்க. அதை வச்சு தான் நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம். கரெக்ட். உங்களுக்கு புரியாதுங்கிறது எனக்கு முன்ன அண்டர் கிரவுண்டில் ஒரு சாவி எடுத்துகிட்டு வந்தோம் பார்த்தீங்களா, ஒரு ரூமில் இருந்து. அந்த இடத்துல போய் இந்த புது சாவியை போட்டு அந்த ரூம் ஓப்பன் பண்ணோம். ஓப்பன் பண்ணியாச்சு. என்ன இடம்டா இது, பார்க்கவே பயங்கரமாக இருக்கே. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாவி வச்சுருக்காங்க. இதை எடுக்கிறதுக்கு தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். இந்த இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் சாவி. இது மட்டும் கொண்டு போய் நம்ம அந்த ரூமில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா இங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம். ஆனால் மிஸ்டர் மைட்டு வர மாதிரியே சவுண்டு கேட்குது. கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா இப்போ அடி வாங்கினோம்னா வச்சுக்கோங்களேன், இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டது எல்லாம் வீணாக போயிடும். ஓகே, இதை கொண்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கனெக்ட் பண்ணி விட்டுலாம். இந்த இடத்துல ப்ளூ கலர் இருக்கா. ஓகே, இதையும் போட்டாச்சு, அதையும் போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போய் அந்த போலீஸை கூட்டிகிட்டு வரணும். போலீஸே எங்கேயா இருக்க? இந்த ரூமுக்குள்ளே மேலே இருப்பான். அவனை போய் கூட்டிகிட்டு வரணும். போலீஸே சார், எங்கே சார் இருக்கீங்க? வாங்க சார், போகலாம் வாங்க. டேய் தம்பி, நீ எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிட்டியா? வேற லெவல்ரா நீ. என்ன சும்மா நினச்சிக்கிட்டீங்களா? நான்லாம் யாரு? இது எதுக்கு சாத்தி விட்டு போனா? அட பாவி, அந்த ரூமுக்குள்ள ஏதாவது இருக்குமான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு நினச்சேன். ஆனால் முடியல. இப்போ இந்த போலீஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கீ போட்டோம் பார்த்தீங்களா, அந்த ரூமுக்கு கூட்டிகிட்டு போனோம். இந்த போலீஸ் வேறு ரொம்ப பொறுமையாக ஓடி வராங்க. அவன் தொப்பையை வச்சுக்கிட்டு பொறுமையாக, சிங்கம் படம் சூர்யாண்டா மாதிரி 6 பேக்ஸ்லாம் வச்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு பார்த்தா ஏடா இப்படி பண்ணுறீங்க? அப்பாடா, ஒரு வழியாக நம்ம வந்துட்டோம். போலீஸே அப்பாடா வந்துட்டான். அவனே கதவை சாத்திட்டான். ரொம்ப நல்ல விஷயம். இப்போ என்ன பண்ணணும்னா அந்த சாவியை திருவ சொல்கிறான். ஓகே, இந்த சாவி தானே, திருவிட்டா போச்சு. எப்படி இப்படி வச்சு இப்படி திருவணுமா? டேய் விளக்கண்ண, ஒழுங்கா பண்ணுறா. 2 பேரும் ஒன்றா பண்ணாதாண்டா அது வரும். அப்படிங்கப்பா, என்னையா திட்டுற? ஓகே விடுங்க. சாவி வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேமாக வந்து பார்த்தீங்கன்னா திருவியாச்சு. வெற்றி. இப்போ எதையும் அழுத்த சொல்கிறான். இதுவா சார்? ஆமாடா விளக்கண்ண, உனக்கு எத்தனை தடவை சொல்கிறது? போய் அதை அழுத்துறா. விட்டா பேட் வேர்ட்ஸில் திட்டிடுவான். அழுத்துற பட்டனை. மெயின் டோர் எஸ்கேப்பை ஒரு வழியாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் கைஸ். டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓடு சக்கா, தக்கிட ஓடி போலாம் வா. ஐயோ போலீஸ், என்னையா டபுள் மீனிங்காகவே பேசிக்கிட்டு இருக்க நீ எப்பயும்? ஓகே, எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பன் பண்ணி மெயின் டோரை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எப்படி போகிறது? நம்ம போகிறதுக்கு வண்டி எதுவுமே இல்லையே. இங்கே போலீஸ் கார் இருக்கு. ஓ, போலீஸே நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவானா? ரொம்ப சந்தோஷம். மிஸ்டர் மீட் அங்கே நிற்கிறான் பாருங்க. மொட்டை மண்டையா, என்ன பண்ற? நீ மட்டும் தானே தப்பிச்சிருக்க. உள்ள பண்ணியா இருக்காங்கல்ல நிறைய பேரு, அவங்களை நீ காப்பாற்ற வருவே இல்ல. அதுக்கப்புறம் ஹெலிகாப்டர் எஸ்கேப் இருக்குல்ல, 2 எஸ்கேப் இருக்கு. திரும்பி வா, உன்னை நான் பாத்துக்கிறேன். ஓ, இன்னும் 2 எஸ்கேப் இருக்கா? ஐயோ, இந்த மொட்டை மண்டையை நம்மளை சும்மா விட மாட்டானாட்டுக்கே. ஓகே கேஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கொடுத்துக்குங்க. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் மிஸ்டர் மீட்டோட நெக்ஸ்ட் எஸ்கேப்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். அண்ட் நிறைய வீடியோஸ் இதே மாதிரி ஆர்ஆர் கேம்ஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் எல்லாமே பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு நெக்ஸ்ட் எஸ்கேப் வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான். அது சூப்பராக இருக்கும். உண்மையாலுமே சொன்னோம், வேறு லெவலில் இருக்கும் அது. அதுக்கடுத்த எஸ்கேப் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள பண்ணி மூஞ்சா இருக்குது பார்த்தீங்களா, நிறைய பண்ணிங்க. அதெல்லாம் மனுஷனாக மாற்றி கூட்டிகிட்டு போகணும். அந்த ஒரு எஸ்கேப் இருக்குது. மிஸ்டர் மீட் நெக்ஸ்ட் வீடியோவுக்கு எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிடிக்கும். அதனால் அவங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி வர்ற மாப்பிள்ள நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணி சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா மட்டும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சந்திப்போம்.